நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, சைடு இன்கமாக மந்த்லி 10,000லேருந்து 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கல் வேலை சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் மிஸ் பண்ணாலும் வேல்யூபிளான கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம்னா நமக்கு ஒரு ஆசையோ தேவையோ இல்லை ரிச் ஆகணுன்ற ஒரு டிசைரோ இருக்கிறதால தான் பார்க்குறோம், சரியா? பட் இந்த பெயின் பாயிண்ட்லாம் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் சில பேர் ஃபேக்கான விஷயத்தை ப்ரமோட் பண்ணி ஏர்ன் பண்ணலான்னு உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்பில் ஆட்ஸ் பார்த்தா மணி வரும், இல்லை டேட்டா என்ட்ரி, இந்த சாட்ஸ் மேலே கீழே போகும், நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு 1000 rupees மேலே ஏர்ன் பண்ணலான்னு யூடியூப்பில் நிறையா உருட்டுகளாக நிறைஞ்சிட்ருக்கு. அந்த ஸோ உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸை தான் வேஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு உண்மையாகவே மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் கூகுளில் தேடியோ இல்லை ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்தோ போடுறது இல்லை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணதும் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணதும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதில் பியூட்டி என்னன்னா, நீங்களும் இதை காப்பி பண்ணி ஷியோராக ஏர்ன் பண்ணலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இதில் சொல்ல போகிற 3 waysல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சூட் ஆகலாம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், மை பர்சனல் ஃபேவரட் கண்டென்ட் கிரியேஷன். எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணால் யார் தான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். இமேஜின் உங்களுக்கு ஒரு 50,000 இல்லை 2 lakhs 3 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். நீங்கள் போடுற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் உங்களை ப்ரமோஷனுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம், உங்கள் சேனலில் ப்ரமோட் பண்ணுங்கள், நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸுக்கு உண்மையாகவே வேல்யூபுளாக இருக்குமான்னு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட், யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ்க்கு போகிற வியூஸை பொறுத்து மணி வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் இது ரொம்ப அதிகமாக இருக்காது. நெக்ஸ்ட், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு ஸ்ட்ரகுளோ ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு சர்வீஸ் போட்டு சால்வ் பண்ண முடியும்னா அதை சர்வீஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிலர் கோர்ஸ் க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் செல் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன். எல்லோரும் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா யார் தான் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமமாக இன்னும் எத்தனை பேர் டிவி பார்த்துட்ருக்கோம்? டிவி பார்க்குறது குறைஞ்சிருச்சு. மோஸ்ட்லி ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் டைமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டிமாண்ட் இன்னுமே குறையாது. ஒன்ஸ் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இதை ஒரு கரியராகவே சூஸ் பண்ணலாம். எனக்கு கண்டென்ட் க்ரியேட்டராக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு ஐடியாவே இல்லைன்னு குழப்பமாக இருந்தீங்கன்னா என்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு நியூ வீடியோவே க்ரியேட் பண்ணலாம். நம்பர் 2, வீடியோ எடிட்டிங். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதால வீடியோ எடிட்டிங்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு ஷார்ட்ஸ் இல்லை ஒரு ரீல்ஸுக்கு மினிமம் 400லேருந்து 1000 rupees வரை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோஸ் எடிட் பண்ணாலே மந்த்துக்கு 30,000 மேலே ஏர்ன் பண்ணலாம். பட் இங்கே டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, டெய்லி ஆர்டர்ஸ் கிடைக்குமான்றது தான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும், உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்கணும், உங்கள் ஒர்க்கும் சூப்பராக இருக்கணும். ஸோ நீங்களும் ஃபைவர், அப்வொர்க், freelancer.com இது மாதிரியான வெப்சைட்டுக்கு போயிட்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு, எடிட்டிங் மட்டும் இல்லை, அதில் நிறையா சர்வீஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வருமோ அதில் லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். நம்பர் 3, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு 6 monthsக்கு முன்னாடி அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அவங்க ஊருக்குள்ளேயே லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 to 10,000 ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓவர் 6 monthsக்கு அப்புறம் மோர் தென் 60,000 rupees ஒர்த்தான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊரில் இருக்க ஜுவல்லரி ஷாப், பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் கூடலாம் டீல்ஸ் பேசி அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஆட்ஸ் ரன் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு ஆன்லைனில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தந்து அதுலேயும் கஸ்டமர் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணாங்க.
அண்ட் அதுக்கு சார்ஜஸும் பண்ணாங்க. சிம்பிளாக இவ்வளோ தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போக போக அது ஒரு கம்பெனியாக மாறக்கூட சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ட்ரேடிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிலனா நிறையா ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறையா டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நெவர் எவர் டவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எப்படி? சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.